பொதுவாக போர் என்பது போர் சமயத்தில் தேசபக்தியில் ஒரு தேசிய வெறி உருவாக்கும். பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தேசிய வெறி. ஆனால் நீங்கள் இன்றைக்கி கூட வரலாற்று குறிப்பில் பாருங்கள், எங்கேயாவது இந்தியா தோத்துதுன்னு ஏதாவது இருக்கா? பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இப்போது அந்த பிஓகே வழியாக சைனா ரோடு போடுறான். அதாவது சீன நகரங்களை பழைய சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சில்க் ரூட்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்க. அதை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்திய கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை. இந்த மேப்பில் இப்படி போட்டு வச்சுருக்கோம்ல, தலை மாதிரி, தலை மாதிரி இந்தியாவோட மேப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தலையில் பாதி தலை பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. இப்போ தியனன்மென் ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செத்தது வெறும் ஒரு 300 பேர் தான். நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரல சார், என்னுடைய தகவல் அதாவது நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே, வெகு பக்கத்துலேயே குண்டு போட்டதாக சொல்கிறாங்க. ஏன் நியூக்ளியர் வெப்பனில் போட வேண்டியதுன்னு? JC-10 அப்படின்ற ஒரு ஃப்ளைட். அந்த JC-10ன்ற ஃப்ளைட் ரஃபேலுக்கு ஈக்குவலான ஃப்ளைட். ரஃபேல் இது வரைக்கும் உலகத்தில் எந்த போர்லையும் டிஃபீட் ஆனது கிடையாது. 2008 மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் அப்போது மும்பை தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அஜ்மல் கசாப்பை பிடிக்கிறாங்க. அப்போது அதே மாதிரி இந்த போரில் நம்ம இஸ்லாமாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸை நம்ம அடித்தோம். அதே மாதிரி 9 தீவிரவாத முகாம்களை அடித்தோம். ஒரு தீவிரவாதவாதியோடைய குடும்பத்தை நிர்மூலமாக்கணும். ஸோ இதில் நான் திரும்பவும் ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணுறது என்னென்னா, இது போர். நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. தற்போது உள்ள சூழலில் இந்த போர் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல. அதாவது போர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த தலைமுறை யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்மெல்லாம் இப்போ இருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு இந்த ஆப்ரேஷன் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்ததாக இந்தியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, இந்தியாவோட தாக்குதலை நம்ம வெற்றிகரமாக முறியடிச்சிருக்கோம், இது பாகிஸ்தான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அவங்களோட பிரதமர் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் இதுக்கு முன்னால் சில போர்களெல்லாம் பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் படிச்சிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க சார். பொதுவாக போர் என்பது போர் சமயத்தில் உங்களுக்கு ஒரு தேசபக்தி இல்லை, ஒரு தேசிய வெறி உருவாக்கப்படும். பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தேசிய வெறி, இந்தியாவில் இந்திய தேசிய வெறி, தேசபக்தியை தாண்டி தேசிய வெறி. ஒரு போரில் பாகிஸ்தான் தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான் தோக்குது அப்படின்றத அந்த நாட்டு மக்கள் நம்பக்கூடாத அளவுக்கு ஒரு ஹைப்பை பாகிஸ்தான் கிரியேட் பண்ணும். ரைட்டுங்களா? எந்த நாடும் தோத்துதுன்னா அது ஒரு நெகட்டிவாக போகும், அந்த நாட்டுக்கு நெகட்டிவாக போகும், அரசாங்கத்துக்கும் நெகட்டிவாக மாறும். ரைட்டுங்களா? இப்போது நேரு சைனாவோட 1960s ஒரு வார், இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னப்போ சைனா அக்ரெஷனில் வந்துச்சு. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டரை இழந்தது. சைனாவோட ஆர்மி பீப்புள் லிபரேஷன் ஆர்மி, ரெட் ஆர்மி, அப்போ தான் ரெவல்யூஷனே முடிச்சிருக்காங்க. அவங்க புரட்சியே அப்போ தான் முடிச்சிருக்காரு மாசேதுங். அந்த ஆர்மி இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியன் ஆர்மி நேரு தலைமையில் அப்போ தான் சுதந்திரத்தை நம்மளும் பெற்றிருக்கோம்.
அப்போ தான் நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆர்மியாக இருந்து நம்ம வந்து ஒரு ஃபார்மலாக ஆர்கனைஸ் ஆகிறோம். அவங்க வந்து ஒரு நாட்டையே லாங் மார்ச் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படையெடுப்பை நடத்தி மாசேதுங் வந்து சீனாவை வந்து லிபரேட் பண்ணுறார். நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து லிபரேட் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட ஆர்மி வந்து பிரிட்டிஷ் ஆர்மி. அந்த டைமில் நிறைய வீக்னஸஸ் இருந்தது நமக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பாடு கற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த போரில் கிட்டத்தட்ட தோத்துட்டோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி கூட வரலாற்று குறிப்பில் பாருங்கள், எங்கேயாவது இந்தியா தோத்துதுன்னு ஏதாவது இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டு சைனீஸ் இன்கர்ஷனில் அவன் வந்து அருணாச்சல் பிரதேசுக்கு பக்கத்தில் நிறைய உள்ளே வந்திருக்கான். உள்ளே வந்து நிறைய காலனிகள் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கான். வீடுகள் வந்து நிறைய கட்டியிருக்கான். ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சைனா பண்ணியிருக்கான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை, தடுக்க முடியல. நம்ம வந்து இப்போது அங்கே அந்த இடத்துக்கு ரோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கான என்னென்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கூடிய வேலைகளில் இருக்கும். கிட்டத்தட்ட அருணாச்சல பிரதேசத்தை வந்து அவன் தன்னுடைய பகுதியாக தான், சீனாவோட பகுதியாக தான் அவன் நினைக்கிறான். அதுதான் அவன் திபெத்தோட ஒரு பகுதி அருணாச்சல பிரதேசம் அப்படின்றது அவனுடைய கிளைமு. அதே மாதிரி பிஓகே மாதிரி தான் பாகிஸ்தான் காஷ்மீர், பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இப்போது அந்த பிஓகே வழியாக சைனா வந்து ரோடு போடுறான். அதாவது சீன நகரங்களை பழைய சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சில்க் ரூட்டை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணுறான். அப்போது அதை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்திய கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை, ரைட்டா? அதாவது அவன் ரோடு போடுவான், ரோடு போட்டு அந்த ரோடோடு சேர்ந்து இண்டஸ்ட்ரியும் கட்டுவான். அதுதான் சைனாவோடைய ரோட் பில்ட்டு ப்ரோக்ராமு. அதை வந்து ஃபுல்லாக கொண்டு போயிட்டான். அப்படியே ஈரானுக்கு கொண்டு போயிட்டான், அப்படியே யூரோப்புக்கு உலகத்தையே கனெக்ட் பண்ணுறோம். அப்படிங்கிற உலகத்தையே சாலை வழியாக கனெக்ட் பண்ணுறான், சைனாவோட சாலைகள் வழியாக கனெக்ட் பண்ணுறான். இப்போது இந்தியாவில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த உற்பத்தி ஆகிற பொருள் வந்து அப்படியே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பை ரோடு போயிடும். அப்படி ஒரு விஷயத்தை அவன் கனெக்ட் பண்ணுறான். ஆஸ்திரேலியாவுக்கு பண்ண முடியாது, ஸ்ரீலங்கா மாதிரி இடங்களுக்கு பண்ண முடியாது, தீவுகளுக்கு பண்ண முடியாது. அங்கேயும் அவன் ரோடு போடுறான். ஸ்ரீலங்காலேயும் ரோடு போடுறான், பங்களாதேஷ்லேயும் ரோடு போடுறான், பர்மாலேயும் ரோடு போடுறான், பூட்டான்லேயும் ரோடு போடுறான், நேபாள்லேயும் ரோடு போடுறான். எல்லா வேலையும் சைனா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ பாகிஸ்தான்லேயும் பண்ணுறான். ஸோ சைனாவோட இன்கர்ஷன்றது வந்து அவங்க வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க. மிலிட்ரின்றதை விட வளர்ச்சி செகண்ட் அவங்க வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க. அதுக்குள்ளே இந்தியா வர முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த வார்லேயும் 60s நடந்த வார்லேயும் நேருவோட மிலிட்ரி கிட்டத்தட்ட தோத்துது. ஓகே. ஆனால் அது நம்ம வந்து தோத்தோன்றதை இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு மாறாக என்ன சொல்கிறோம், அந்த பகுதிகள்லாம் இந்திய பகுதிகள், சைனா பிடிச்சி வச்சுக்கிச்சு அப்படின்றோம். அதே மாதிரி பாகிஸ்தான் காஷ்மீர் வாரில் பாகிஸ்தான் மிலிட்ரி அட்வான்ஸ் ஆகி வந்த பகுதிகள் தான் பிஓகே. இந்த மேப்பில் இப்படி போட்டு வச்சுருக்கோம்ல, தலை மாதிரி, இந்த கொண்டை தலை மாதிரி இந்தியாவோட மேப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தலையில் பாதி தலை பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. அதுதான் பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இதுதான் வந்து போர்களோட விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ விக்கிலீக்ஸாக இருக்கட்டும், சிஐஏ ஃபைல்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வெளியில் வரும். இப்போது தியனன்மென் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செத்தது வெறும் ஒரு 300 பேர் தான். 2 சைட்லேயும் கேஷுவாலிட்டிஸ் இருந்தது. அது இப்போ தான் வெளியில் வருது. இப்போது நம்ம கொரோனா விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் குஜராத்தில் மட்டும் செத்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து 50,000 பேர்னு சொன்னாங்க. அப்போமே வந்து லான்சர்ட் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் சுகாதாரத்துறை மேகசின் வந்து கொரோனா சாவுகளை இந்தியா மறைக்கிறது அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ வரக்கூடிய கிளைம் என்னென்னா,
5000 பேர் இறந்ததாக சொல்லப்பட்ட குஜராத்தில் உண்மையில் கொரோனாவில் இறந்தவர்கள் 20 லட்சம் பேர். இந்த உண்மை ரிவீல் ஆவதுக்கு உங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த போரில் வந்து நம்ம இஸ்லாமாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் பேஸை வந்து நம்ம அடித்தோம். அதே மாதிரி 9 தீவிரவாத முகாம்களை அடித்தோம். ஒரு தீவிரவாதியோடைய குடும்பத்தை வந்து நிர்மூலமாக்கணும். இன்னொரு முக்கிய தீவிரவாதியை கொன்னோம். மொத்தம் வந்து 100 பாகிஸ்தானியர்கள் இறந்தார்கள். அதில் 40 பேர் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது அவங்களுடைய கிளைம். என்பது நம்மளோட இந்தியாவோட கிளைம். ரைட்டுங்களா? அப்போது நேற்று இராணுவ தளபதி பேசும்போது போர்னு வரும்போது 2 சைட்லேயும் டேமேஜ் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் பைலட்லாம் சேஃப்டியாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்டர்நேஷ்னல் மீடியா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JC-10 அப்படின்ற ஒரு ஃப்ளைட், அந்த JC-10ன்ற ஃப்ளைட் வந்து ரஃபேலுக்கு ஈக்குவலான ஃப்ளைட். ரஃபேல் வந்து இது வரைக்கும் உலகத்தில் எந்த போர்லேயும் டிஃபீட் ஆனது கிடையாது. ஆனால் மொத்தம் ரஃபேலு, சுக்காய், மிக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 ஃப்ளைட்டை நாங்கள் அடிச்சிட்டோம்னு பாகிஸ்தான் சொல்லுது. அதில் ரஃபேல் வந்து எதுக்காக நம்ம ரஃபேல் வந்து ஃப்ரான்ஸ் டசால்ட் கிட்டேருந்து வாங்குகிறோன்னா, எந்த போர்லேயும் நம்மளை வந்து அடிக்கக்கூடாது யாரும். அதுக்கு ஈக்குவலான ஃப்ளைட்டே கிடையாது. ரேடாரில் பிடிக்க முடியாது. ஹைட்டு, ஸ்பீடு, ப்ரிசிஷனு, ஃபியூவல் கன்சம்ஷன் எல்லாமே வந்து ரஃபேல் தான் வேர்ல்டில் டாப். அதுக்காக தான் அவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம். 10,000 கோடி செலவு பண்ணி அவ்வளோ ஃப்ளைட்டை வாங்கிட்டு நம்ம தான் வந்து மிலிட்ரி சுப்பீரியர். அதாவது இன்றைக்கி வார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் வார் தான் பிரைம். வேறு இந்த படையெடுத்து போகிறது, டாங்கி சொல்கிறது அதெல்லாம் கிடையாது, துப்பாக்கியால் சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏர் வார் தான் மீன். அப்போது வந்து நம்ம ரஃபேலை நம்ம கையில் வைக்கிறோம், அவன் வந்து JC-10 வைக்கிறான். JC-10 வந்து ரஃபேலுக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ளைட். அங்கே சீனா மேடு ரைட்டா? அவனுடைய ரேடார் சிஸ்டம்லாம் சீனா மேடு ரேடார் சிஸ்டம். நம்மளுடைய ரேடார் சிஸ்டம் எல்லாம் ரஷ்யன் மேடு ரேடார் சிஸ்டம். S100, S400 அது வச்சு நம்ம ஃபைட் பண்ணுறோம். அப்போது அவன் சொல்கிறான் நாங்கள் ஃப்ளைட்டை அடிச்சிட்டோம் அப்படின்றான். விஷுவல் காட்டுறான், JC-10 வந்து ரஃபேல் அடிச்சிருச்சு அப்படின்றான். அது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸ். இது நீங்கள் எப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்? இப்போது கன்ஃபார்ம் பண்ண ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு தான். ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான். அப்போ தான் ஏர் மார்ஷல் வந்து சொல்கிறாரு, அவர் பேர் பட்டி, சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அவர் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் பைலட்டெல்லாம் சேஃப். அதை சொல்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? இப்போது எங்கள் பைலட்லாம் சேஃப் அப்படின்றதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றது தான் ஒரு விஷயம். இந்த வார் டோட்டலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக வந்து பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் வந்து இந்தியா கிடைக்கல. கிடைக்கலங்கிறீங்க? இந்தியாவுக்கு கிடைக்கல. இல்லை, எல்லா நாடுகளுமே வந்து இதை உன்னிப்பாக பார்க்குது. இந்தியாவோட கை ஓங்கி இருக்க மாதிரி தானே சொல்கிறாங்க. இந்தியாவோட கை ஓங்கி இருக்கு. இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இந்தியாவோட கை ஓங்கி இருக்கு. இந்தியா அட்டாக் பண்ணியிருக்கு. அட்டாக் பண்ணிவிட்டு இந்தியாவோட கிளைம் வந்து நாங்கள் டேமேஜ் எதுவும் இல்லாமல் அட்டாக் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. பாகிஸ்தானோட கிளைம் வந்து நாங்கள் டேமேஜ் இன்ஃப்ளிக்ட் பண்ணோம் அப்படின்றது. சார், உங்கள் கூற்றுப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து ஏர் பேஸை தாக்கியிருக்காங்க, அவங்களோட ரேடார் சிஸ்டத்தை காலி பண்ணியிருக்காங்க, அவங்களோட HQ-9 சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களோட அட்டாமிக் பாம் பக்கத்தில் போய் குண்டு போட்டிருக்கோம், அதை தாக்கியிருக்கோம், எங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே, வெகு பக்கத்துலேயே வந்து குண்டு போட்டதாக சொல்கிறாங்க. ஏன் நியூக்ளியர் வெப்பனில் போட வேண்டியது தானே? இல்லை, போட்டால் பிரச்சனைகள் வேறு மாதிரி ஆகும்ல. இல்லை, அதாவது இந்தியாவோட கழுத்தில் கை வச்சிட்டோம், கத்தி வச்சிட்டோம்,
நாங்கள் கழுத்தை வெட்டாமல் வந்துட்டோம் அப்படின்ற கதை. அதுவே ஒரு நல்ல முன்னெடுப்பு தானே. பாரு, இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட பவர் இருக்குது, போயிட்டு போகுதுன்னு உன்னை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயந்தான் அது. அந்த கிளைமெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு தான் சொல்லலை. பட் அதர் சைட்லேயும் கிளைம் இருக்குது, ரைட்டுங்களா? அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க, அவங்களுடைய ட்ரோன்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. இல்லை, எல்லாத்தையுமே வான்வெளியிலே நம்ம அடித்தது தகர்த்துருக்கோமே. ரைட், நல்ல வேலை எந்த ட்ரோனுமே நியூக்ளியர் வார் ஹெட்ஸை கேரி பண்ணி வரல. எந்த ஒரு இது ஏவுகணையும் வந்து நியூக்ளியர் வார் ஹெட்ஸை கேரி பண்ணி வரல. சப்போஸ் ஒரு நியூக்ளியர் வார் ஹெட்ஸை கேரி பண்ணின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணி உங்கள் வான்வெளிக்குள்ளே வந்தப்புறம் நீங்கள் அழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? பெரிய விபரீதமாக இருக்கும். நீங்கள் அம்ரித்சரில் அழிச்சிங்கன்னா மும்பை வரைக்கும் வரும். இல்லை, அந்த அளவுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கா? பாகிஸ்தான் இருக்கா? நியூக்ளியர் இருக்கு. இல்லை, அதுதான் இப்போ இந்தியாவோட இது என்னன்னா, சீனாவோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் எங்களால் தாக்க முடியும், அதை வந்து எங்களால் அழிக்க முடியுங்கிறத வேர்ல்டுக்கே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும், HQ9ங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மீறி உள்ளே போய் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே அது. ரைட்டு. இப்போது நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சீனாவுடைய எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, ஏன் சீனாவோட நம்மளால் சண்டை போட முடியல? ஒன்று, ஏன் முடியல, ஏன் சண்டை வரல அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, சீனா வந்து இந்தியாவுக்கு எதிராக எந்த தீவிரவாதத்தையும் முன்னெடுக்கலை. எந்த தீவிரவாதத்தையும் முன்னெடுக்கலை. அப்போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிரான அந்த பஹல்காம் தாக்குதலை முன்னெடுக்குது. புல்வாமாவில் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை இந்தியா கைது பண்ணிடுச்சா? இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு? 2019, இன்றைக்கி என்ன 2025. இது வரைக்கும் புல்வாமாவில் தீவிரவாதிகள் எப்படி தாக்குனாங்க? 300 கிலோ RDX அவங்க வண்டியில் வச்சுக்கிட்டு எப்படி சுற்றுனாங்க காஷ்மீருக்குள்ளே? ஏன் வந்து சத்யபால் மாலிக் மாதிரி இருக்கக்கூடிய கவர்னர்கள் வந்து படை வீரர்களை தரை வழியாக அனுப்பக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் ஏன் தரை வழியாக அந்த வீரர்கள் அனுப்பப்பட்டாங்க? அது ஒன்று இருக்குது. பெல்காமில் அந்த தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தாங்க? 3 போஸ்ட்டுக்கு ஒரு மிலிட்ரின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய பெல்காமில் தாக்குதல் நடந்து மணித்துளிகள் கடந்த பிறகு தான் மிலிட்ரி அங்கே வருது. சரி, மிலிட்ரி அங்கே வருது, வந்தவங்க யார்? தீவிரவாதிகள். ஃபோட்டோஸ் மட்டும் கொடுக்குறீங்க. அவங்க எங்கேருந்து வராங்க? எப்படி அவங்கள வந்து திரும்பி போகிறதுக்கு இந்தியா அலோவ் பண்ணிச்சு? அவங்கள பிடிக்கணும்ல. இப்போது இஸ்ரேல் வந்து பலஸ்தீனுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்துது. அப்போது ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்தாங்க, அங்கே இருக்கிறவங்களை கடத்திட்டு போனாங்கன்னு ஒரு தியரியை இஸ்ரேலால் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, யார் வந்தாங்க, ஹமாஸ் யார் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்க பணைய கைதிகளாக யூதர்களை எப்படி பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு தியரியை பண்ண முடிஞ்சுது. பெல்காம் தாக்குதலில் யார் வந்தா? இல்லை சார், அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பாதுகாப்பு குறைபாடு இருந்தது, அது பக்கத்தில் மிக அடர்த்தியான காடு இருக்குது, அதுக்குள்ளே போய் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, கஷ்டம், அப்படியே பாகிஸ்தானுக்கே தப்பி ஓடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ரைட் சார். நீங்கள் சம்பவம் நடந்த பிறகு அவன் எப்படி தப்பிச்சு போகிறதுக்கு அலோவ் பண்ணீங்க? திருவள்ளூருக்கு போனோம் சார். திருவள்ளூருக்கு எப்படி போக முடியும்? ஒன்று சென்னை சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறி போக முடியும், இல்லைனா பூந்தமல்லி வழியாக சாலை மார்க்கமாக போக முடியும், இல்லைனா ரோடு மார்க்கமாக போக முடியும். ரைட்டா? இல்லை எப்படியோ போக முடியும். இல்லை சார், எல்லாம் ஓகே. அதாவது திருடனுக்கு வந்து வழிகள் தெரியும். இப்போ நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், பாதுகாப்பு குறைபாடு உள்ள இடத்த தான் அவனும் தேர்ந்தெடுப்பான். ஏன்னா நம்ம மாட்டிப்போங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்போ வந்து தாக்குதல் முடிஞ்சிருச்சு, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, அதுக்கான தேடுதல் வேட்டைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் இனிமேல் எந்த விதமான தீவிர தாக்குதலுக்கு இந்தியாவில் இடம் இருக்கக்கூடாது, அதோட ஆணி வேர் வரையும் சென்று அழிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட சொல்கிறாங்க. அந்நிய நாட்டில் இருக்க தீவிரவாதிகள் முகாமோட ஆணி வேரை கண்டுபிடிக்கிற நீங்கள் உங்களால் பாகிஸ்தானில் இருக்கிற 9 தீவிரவாத முகாம்களை மசூத் அசார் உட்பட
கண்டுபிடிச்சி மசூத் அசாரோட தம்பி குடும்பம் உட்பட உங்களால் அழிக்க முடியக்கூடிய உங்களால் இந்திய நாட்டுக்குள்ளே வந்து தீவிரவாத செயல்களை செஞ்சிட்டு போன ஆள் யார்? அது ஒரு எல்இடியுடைய ஒரு ஃபோர்ஸ், ரைட்டா? அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த தீவிரவாத செயல்களையும் செஞ்சதில்லை. அவங்க வருவாங்க, ஒரு இண்டிவிஜுவல்ஸை ஷூட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய கதையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மாசிவாக அவன் பண்ணுறான், உள்ளே வந்து பண்ணுறான். பண்ணிவிட்டு அவன் எப்படி ஓடினான்? பாதுகாப்பு படை எங்கே வந்தது? பாதுகாப்பு படையால் ஏன் பிடிக்க முடியல? அவன் யார்? இப்போது இன்னொரு கேள்வி வருது இல்லைங்களா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இப்போ சமீப காலமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, ஏன் அந்த நாடே ரொம்ப மோசமான கடன் வலையில் சிக்கி சின்ன பின்னமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையில் இருக்குது. அரசியல் ரீதியாகவும் பிரச்சனைகள் தான் அங்கே அதிகம், ரைட்டுங்களா? அந்த நாடு ஏன் இந்த டைமில் ஒரு தீவிரவாத டீமை அனுப்புது? இல்லை, முக்கியமான விஷயம் சார், அவங்களுக்கும் சில அரசியல் சார்ந்த நிர்பந்தம்னு இருக்குல்ல. அவங்களால வந்து அவங்களோட அரசாங்கத்தை தக்க வச்சுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேசப்பற்ற மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு தேச வெறியை கொஞ்சம் கிரியேட் பண்ணலாம், நாங்களும் ஆக்டிவில் இருக்கோங்கிற மாதிரி அவங்க காட்டிக்கலாம்ல, அப்படி கூட இருக்கலாம் தானே? ரைட்டு. அப்போது நீங்கள் ரிட்டாலியேஷனில் என்ன பண்ணியிருக்கணும்? நான் அது அவங்க காட்டினதை பற்றிலாம் எனக்கு நம்மளுக்கு கவலையே இல்லை. அவன் என்ன வேணா காட்டு போட்டோம். அஃபெண்டர், அவன் வந்து அக்ரெசர், உள்ளே வரான், அடிக்கிறான், அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனால் டிஃபெண்டர், நம்ம டிஃபெண்ட் பண்ணுறவங்க யார்? அவங்க எங்கேருந்து வரானுங்க, எப்படி உள்ளே வந்தானுங்க, எப்படி வெளியில் போனானுங்க அப்படின்றதுல அவனுங்களை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை வந்து இந்திய அரசு எடுத்தது? அதாவது இதில் எங்கே லேக்ஸ்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இஸ்ரேல் வந்து ஹமாஸ் உள்ளே வந்தது எப்படின்றத சொன்னான். யார் வந்ததுன்னு சொன்னான். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தானே சார் இருக்கு. இப்போ எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, ரைட்டு. இந்த கேள்வி தான் மறுபடியும், நீங்கள் வந்து பாகிஸ்தானில் போயிட்டு அந்த முகாமெல்லாம் அடிக்கிறீங்களே, உங்கள் சொந்த ஊருக்கு வந்தவன் யார்? அவன் எப்படி தப்பிச்சுட்டு போனான்? சரி, இப்போ எங்கே இருக்கான்? ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் சென்னையில் செக் பண்ணீங்க, நிறுத்தி சோதனை போட்டிங்க. அவன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு தப்பிச்சு போகிறான்றதுனால நிறுத்தி சோதனை போட்டிங்க, ரைட்டா? இந்த முயற்சிகளுடைய ஸ்டோரி எல்லாத்தையும் நீங்கள் எங்கே சொல்லியிருக்கணும்னா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கிட்ட சொல்லியிருக்கணும். இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல், இப்போது இவர் 2008 மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், அப்போது வந்து மும்பை தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அஜ்மல் கசாப்பை வந்து பிடிக்கிறாங்க. அப்போது வந்து மன்மோகன் சிங் ஓப்பனாக ஒத்துக்கிட்டார், எங்களுடைய பாதுகாப்பு குறைபாடுனால தான் அவங்க உள்ளே வந்து தாக்குதல் பண்ணாங்க, அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு யார் சொன்னா? மன்மோகன் சிங் இந்தியன் பிரைம் மினிஸ்டர். இல்லை சார், இப்போ சில விஷயம் இப்போது நீங்கள் வந்து இது செய்யாததுனால என்ன வந்ததுன்னா, உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அக்செப்டன்ஸ் விஷயங்கள் எதுவுமே வரலையே. இன்டர்நேஷ்னல் அக்செப்டன்ஸு இந்தியாவுடைய முயற்சிகளுக்கான சர்வதேச அங்கீகாரம், சர்வதேச விஷயங்கள் எதுவுமே பெரிய அளவுக்கு சர்வதேச கருத்துக்கள் வரல. டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு, நான் இந்தியா பக்கம் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரு சேர்த்து சொல்கிறார் சார். இல்லை, முதல்ல வந்து சொன்னது அவர் இதுதானே சொன்னார், தீவிரவாதம் எங்கே தலை தூக்குனாலும் அதுக்கு எகென்ஸ்டாக அமெரிக்கா இருக்குன்ட்டாங்க. ரைட்டு. அவர் பாகிஸ்தானும் நல்ல நாடுன்னு தானே சொல்கிறாரு. அது இப்போதைக்கு சொல்கிறாரு. அது ஏன்னா நல்ல நாடுன்னு சொல்லவே இல்லை இன்னும். அவர் வந்து காமனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, தீவிரவாதம் எங்கே இருந்தாலும் அது வேற இருக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு இஸ்ரேல் நமக்கு சாதகமாக சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு எப்போதும் துணை நிற்போம், இந்தியா பக்கம் துணை நிற்போம்ன்ற சார். அப்போ ஏன் சார் IMF நிதி போச்சு பாகிஸ்தான்? இல்லை, அது குறைச்சி தானே சார் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ குறைச்சாலுன்னா இருக்கு, ஏன் இந்த டைமில் IMF நிதி ஏன் போகல? இல்லை, எங்களுடைய நாடு வந்து ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது, எங்களால் ஒரு சாதாரண விஷயங்கள் கூட பண்ண முடியாது. அவங்க போய் உலக நாடுகள்கிட்ட கெஞ்சுறாங்க. சாதாரண விஷயங்கள் பண்ண முடியாது, உன்னால் தீவிரவாத தாக்குதல் நடத்த முடியுமா? அதுதான் இப்போ இந்தியாவோட கேள்வி. சாதாரண விஷயங்கள் சார், எனக்கு சோத்துக்கே வழி இல்லை சார், கஷ்டப்படுறேன் சார், நான் வந்து கத்தி எடுத்து இன்னொருத்தனை குத்துவேனா? சோத்துக்கே வழி இல்லை, 3 வேளை வழி இல்லை, நான் கத்தி எடுத்து இன்னொருத்தனை குத்துவேனா? ஸோ அது இதுக்கும் அதுக்கும் நிறைய ரிலேட்டிவ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவுடைய அந்த கன்வின்சிங் மெத்தட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் புல்வாமாலையும் கண்டுபிடிக்கல, பெஹல்காம்லையும் கண்டுபிடிக்கல. இல்லை சார், இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் தானே, ராஜாங்க ரீதியாக அது அவங்களுக்கான ஒரு துறை கண்டிப்பாக செயல்பட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க.
கண்டுபிடிச்சு வெளியில வேணா சொல்லாம இருக்கலாம். ஏன் நீங்க வந்து இங்க போறீங்க அங்க போறீங்க அது அடிக்கிறீங்க இது அடிக்கிறீங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல. சார் இப்போ ஜெய்ஷி முகமது, லக்ஷரி தொய்பா இவங்களோட அமைப்பை சொல்லியிருக்கோம். இப்போ சொல்லியிருக்காங்க தானே, அதாவது இதுக்கு முன்னால தாக்குதலில் ஈடுபட்டவங்க, நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே வந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் தொடர்புக்கு, அதனால இப்போ தாக்கி அழிச்சிருக்கோம்ல. அது மாதிரி கண்டிப்பாக வந்து பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவங்களை நிச்சயமாக ஃபியூச்சரில் அழிக்க தானே போகிறாங்க. நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரல சார். இல்லை தகவல் உங்ககிட்ட இருந்து என்னுடைய தகவல் வந்து எனக்கு இருக்கக்கூடிய தகவல் வந்து இவங்க வந்து சரியாக ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணல. ஓகே, இவங்க வந்து ஒரு சரியான கதையை சொல்லலை. அந்த பொண்ணு வந்து ஒரு சினிமா ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கொலை நடக்குது, எதுக்காக கொன்னாங்க, யார் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க அப்படின்னு தெரியாமல் கொலை செஞ்சதாக சந்தேகப்படக்கூடிய ஒருத்தனை போட்டு அடிக்கிறது. ரைட்டா? அவன் வந்து இந்த மாதிரி இவன் தான் கொலை செஞ்சுருப்பான் அப்படின்னு. எதுக்கு கொலை பண்ணான், ஏன் கொலை பண்ணான், எப்படி கொலை பண்ணான், எப்படி வந்தான், எப்படி போனான். நீங்கள் எல்லா சினிமாலையும் எடுங்க, ஸ்க்ரீன் பிளேலையும் எடுங்க. ஏன் கொலை பண்ணான், எப்படி கொலை பண்ணான், எங்கே கொலை பண்ணான், எப்படி வந்து கொலை பண்ணுறான் அப்படின்றது தான் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடைய விஷயமா இருக்கும். இப்போ இஸ்ரேலால் ஹமாஸ் பற்றின ஒரு ஸ்க்ரீன் பிளேவை உருவாக்க முடியுது. ரைட்டுங்களா? இப்போ உக்ரைன் போரில் வந்து ரஷ்யாவால் உக்ரைன் பற்றின ஒரு ஸ்க்ரீன் பிளே உருவாக்க முடியுது. என்ன ஸ்க்ரீன் பிளே? அவன் அமெரிக்காவோட சேர்றான், நேட்டோ அலையன்ஸுக்கு அவன் போகிறான். நேட்டோ அலையன்ஸில் அவன் கையெழுத்து போட்டான்னா ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்க உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும், அதனால நான் போகிறேன்னு போகிறான் சார். நிச்சயமாக அந்த மாதிரி நீங்கள் வந்து வந்தவன் பாகிஸ்தான் தீவிரவாதி தான். அதில் நீங்கள் இன்னொன்று க்ரியேட் பண்ணீங்களே, வந்தவன்லாம் வந்து களிமா சொல்ல சொன்னான், களிமா சொல்லாதவங்கள சுட்டான். சரி, ஒரு பொண்ணு அவன் வந்து வந்தவன் வந்து இஸ்லாமியர்களாக பார்த்து சுட்டான் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளாத பொண்ணை பாஜகவுடைய சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த பொண்ணு காஷ்மீரிக்காரன் கூட லிவிங் டுகெதரில் இருந்த பொண்ணுன்னு அவன் மேலே ஆபாசத்தை பரப்புனீங்க. நீங்கள் இந்த வாரை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வாராக கொண்டு போனீங்க. ஆனால் நேற்று கூட செத்த ஒரு பிஎஸ்எஃப் ஜவான் வந்து இஸ்லாமியர். உண்மையாலுமே நீங்கள் சொல்கிறதும் அதுதான். அதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது வந்து சிவிலியன் அங்கே இருந்து தாக்குதலில் ஆளானவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன் பிளே இருக்குமான்னு அந்த அளவுக்கு தெரியலை. ஒருத்தவங்க உண்மையாலுமே தாக்கப்பட்டிருக்காங்க, தாக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட் வெளியில் வருது. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதுக்காகத்தான் இந்த ஆப்ரேஷனே நடந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேல் வாராக இருக்கட்டும், உக்ரைன் வாராக இருக்கட்டும், இவங்களோட நோக்கமெல்லாம் வேறு. ஆனால் இந்தியாவோட நோக்கங்கிறது அது போல் கிடையவே கிடையாது. எந்த ஒரு நாட்டு மேலேயும் வீணாக போய் படையெடுக்கிறது கிடையாது, இடத்தை ஆக்கிரமிக்கணும், அந்த மாதிரி இந்தியாவுக்கு எந்த விதமான கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. இந்தியாவோட பாலிசி அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு, அந்த தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் நாங்கள் அழித்தோம் அப்படிங்கிறத அப் டு டேட் எல்லா உலக நாடுகளும் சொல்லிக்கிட்டே தான். இஸ்ரேலும் அதான பண்ணா. இஸ்ரேல் வந்து காசாவை அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கம். நிச்சயமாக இதே தான் பெல்காம் மாதிரி உள்ளே வந்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வந்து இஸ்ரேலியர்களை வந்து கடத்தி எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக அந்த பிணைய கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை விடுவிப்பதற்காக அவங்க வந்து பாலஸ்தீன் மேலே வந்து பயங்கரமான மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்துகிறாங்க. ஏன்னா பாலஸ்தீன் ஃபோர்ஸ் ஹமாஸ் வந்து மக்கள் மத்தியில் தான் வாழ்கிறாங்க, மக்கள் மத்தியில் தான் அவங்க இருக்கிறாங்க, மக்கள் மத்தியில் டன்னல்கள் அமைச்சு அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி கேடயமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது மாதிரி தான் அவங்க போனாங்க. ஸோ உலக அளவில் சீனாவோட இந்த இராணுவ தளவாடங்களோட அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய நாடுகள் வந்து ஈவன் நைஜீரியாவாக இருக்கட்டும், தாய்லாந்தாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து சீனாவோட ஆயுதங்களை வாங்குறக்கா ஈவன் HQ9க்கெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் ஆல்ரெடி கொடுக்கும் பட்சத்தில் இருக்காங்க. ஆனால் இதை வந்து உலக நாடுகள் கிட்ட முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனாவோட இந்த இராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியா காலி பண்ணியிருக்கு. ஸோ உலக அரங்கில் வந்து இந்தியாவோட இராணுவ வலிமையை இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்கு.
அதோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவோட வெப்பன்ஸை வந்து அதிகமாக எதுவுமே பயன்படுத்தவே இல்லை. வெகு சில வெப்பன்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம். முக்கியமாக வந்து இந்தியாவில் தயாரித்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் இதை வந்து நாங்கள் பயன்படுத்தணும்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நான் இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறேன். சீனா கிட்டேருந்து இந்தியா வாங்கிறது வந்து இம்போர்ட் டிஃபென்ஸ் $100 பில்லியன். இந்தியா கிட்டேருந்து சீனா வாங்கிறது வந்து $15 பில்லியன். இந்தியா வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இந்தியா வந்து டிபெண்ட் ஆன் சைனா. செல்ஃபோனாக இருக்கட்டும், நமக்கு நல்லா தெரிஞ்சது ஓப்போ, நிறைய கம்பெனிஸ் நமக்கே தெரிஞ்சது எல்லாமே சைனீஸ் கம்பெனிஸ் தான், ரைட்டுங்களா? ரியல்மி எல்லாம் சைனீஸ் கம்பெனி. ஸோ இந்தியா வந்து டிஃபென்ஸில் வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணாமலே கிடையாது. சைனாவோட டிஃபென்ஸ் வந்து நம்ம $100 பில்லியன் வாங்குகிறோம், பாகிஸ்தானோட அதிகமாக வாங்குகிறோம். நம்ம வந்து $15 பில்லியன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் டெஃபிசிட் வந்து 85%, $85 மில்லியன் தான் நம்ம அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ இந்தியாவில் வந்து சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இல்லை. ரேடார் சிஸ்டம் வந்து நம்ம ரஷ்யாட்ட போகிறோம், ரைட்டா? ரஃபேல்னு வரும்போது ஃப்ரான்ஸ் கிட்ட போகிறோம். ஆனால் சைனீஸோட டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இந்தியாவில் இல்லாமல் இல்லவே இல்லை. இருக்குது. நம்ம வந்து பிரம்மோஸ் வந்து இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் பிரம்மோஸ், அந்த மாதிரி நம்மளோட இண்டிஜினஸ் இருக்குது. ஆனால் சைனீஸோட அந்த சர்வதேச ஆயுத உற்பத்தி இது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அது உலகம் ஃபுல்லாக பாதிச்சிருக்கு. அதில் இந்தியாவும் அதில் பாதிக்கப்பட்டு வருஷத்துக்கு $85 பில்லியன் வந்து நம்ம சைனா கிட்டேருந்து வாங்க. ஸோ சைனீஸோட எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்ம அழிச்சிட்டோம், டிஃபென்ஸ் பண்ணுறோம். அப்போ உங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டெல்லாம் நீங்கள் என்ன சொல்வீங்க? சைனீஸ் எக்யூப்மெண்ட்டு உங்ககிட்ட இருக்குது சார். இல்லை இருக்குது, இல்லை அதாவது ஈவன் தோ இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. முக்கியமான விஷயம் ஏன்னா சைனீஸோட டெக்னாலஜி என்னென்னு அப்சர்வ் பண்ணுறதுக்காக கூட நம்ம வாங்கலாம் தானே சார். அதெல்லாம் சும்மா கதை சார். இல்லை இல்லை, உங்களோட 85 பில்லியன், நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சொல்கிறேன். ஓகே, $85 பில்லியன், சாரி $100 பில்லியன் வந்து நம்ம சைனா கிட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம். இது வந்து சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல துப்பாக்கி இருக்கு இல்லையா, கலாஷ்னிகோவ் 47 தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆண்டன் கலாஷ்னிகோவ் 47. இதை வந்து முதல்ல அதே மாதிரி எந்திர துப்பாக்கியை தயாரித்தவன் யார் தெரியுமா சார்? அமெரிக்கா நமக்கு எந்திர துப்பாக்கி தயாரிக்கிறதுக்கான டெக்னாலஜி நமக்கு கொடுக்கல. AK-47 இல்லை கொடுக்கல. நமக்கு கொடுத்தவன் யார் தெரியுமா? ரஷ்யா. அதனால தான் நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இல்லை, போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை, ஊர்காவல் படை வரைக்கும் AK-47 வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்ட கூட பிரிட்டனோட துப்பாக்கியோ அமெரிக்காவுடைய துப்பாக்கியோ இந்தியாவில் புழங்கினது வந்து ரஷ்யாவுடைய துப்பாக்கி, ரைட்டுங்களா? ரஷ்யா ஆன்டி அமெரிக்கா. அது மாதிரி அமெரிக்கா வந்து இராணுவ உற்பத்தி விஷயங்களில் பல விஷயங்களில் பொருளை தருவான், டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டான். நிச்சயமாக அது இப்போது ரஃபேலோட மெயின்டெனன்ஸ்க்கான டெக்னாலஜியை நம்ம வாங்கியிருக்கோம், ரைட்டுங்களா? HALோட லிங்க் பண்ணி ரஃபேலோட மெயின்டெனன்ஸ் டெக்னாலஜி நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் திரும்பவும் ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணுறது என்னென்னா, இது போர், இதில் வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு, ரைட்டா? இல்லை நிச்சயமாக சார், அது கான்ஃபிடென்ஷியல் விஷயம். இதில் வந்து வெற்றி தோல்வி என்பது யாருக்கும் இல்லை. ஓகே, போர் என்பதை யாருமே, எந்த மனிதனுமே, மனித இனத்தை சார்ந்தவன் எவனுமே, எந்த போருமே நல்ல போர் கிடையாது,
நிறைவாக சார், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து எங்களோட மத்தியஸ்தனால தான் வந்து 2 நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. இதை இங்கே வந்து நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்கோம். அவங்க யார் நம்மளை சொல்கிறது? ஏன்னா இந்தியாவோட பாலிசி என்னென்னா, நம்மளா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் நம்ம கொண்டு வருவோம், எந்த நாட்டையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வர போகிறதில்லை. அது இந்திரா காந்தி பீரியட்லேருந்தே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட அனௌன்ஸ் பண்ணலாம், அவர் ஏன் அதை ட்வீட் போட்டார் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது தானே. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விளம்பர பிரியன், ரைட்டா? இந்த டொனால்ட் ட்ரம்ப்பு வந்து என்னுடைய சகோதரர், இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேன்வாஸ் பண்ணது யார்? அண்ணன் நரேந்திர மோடி, ரைட்டா? இந்த டொனால்ட் ட்ரம்ப்பு பேசுகிறத பற்றி கவலைப்பட வேண்டியது யார்? அண்ணன் நரேந்திர மோடி. அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கூட்டத்துக்கு வரல, பார்லிமெண்ட் செஷன் வரல, அப்போசிஷன் பார்ட்டி மீட்டிங்க்கு வரல, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி வரைக்கும் வரல, எதுக்குமே வரல. அவர் எதிர்கட்சிகளை கூட ப்ரீஃப் பண்ணது யார்? டிஃபென்ஸ் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சரும் தான் ப்ரீஃப் பண்ணுறாங்களே தவிர இவர் வந்து ப்ரீஃபிங்க்கு வரவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி மன் கி பாத் நேற்று பேச வேண்டியது கூட இன்றைக்கி பேசுகிறாரு மன் கி பாத். அஃப்கோர்ஸ் அவர். ஸோ நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய சுப்ரீமசி இருக்கு இல்லையா, அதையும் சைனாவுடைய சுப்ரீமசியும் ஏற்றுக்காமல் நீங்கள் வந்து ரீஜனல் ஹெட்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து பிரிக்ஸில் இருக்கீங்க, நாமில் இருக்கீங்க, நான் அலைன் மூமெண்ட்டில் இருக்கீங்க, ரைட்டா? பிரிக்ஸில் எவ்வளோ கண்ட்ரி இருக்குது? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, ஸ்ரீலங்கா. இந்த நாடுகள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல இந்த வாருக்கு. பிரிக்ஸ் ரியாக்ட் பண்ணல, நாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, ரைட்டா? இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் இணையதளத்தில் வந்து ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் வந்து சொல்கிறான். இன்னொரு நாட்டோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுக்கு இவன் யார்? இந்தியா வந்து சுதந்திரமான நாடு, ரைட்டா? நீ ஒன்றும் கொடுக்கல. AK-47 கேட்டப்போ கூட நீ கொடுக்கல, ரஷ்யா தான் கொடுத்தா எங்களுக்கு. இன்றைக்கி S-400 வந்து ரஷ்யா தான் கொடுத்தா, நீ கொடுக்கல, ரைட்டா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது அமெரிக்கா தான். F-16 வந்து நீ வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கே தவிர எனக்கு கொடுக்கல. நான் வந்து ரஃபேல் தான் வாங்கி வச்சுருக்கேன், உன்னோட F-16 நான் வாங்கலை, ரைட்டா? உன்னுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே நான் இல்லை, அமெரிக்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே இந்தியா இல்லை. நம்ம ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சைனா இப்படி தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? நீ வந்து உட்காந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது இதுதான் வலுத்தவன் வாக்கு வேத வாக்கு. இவனுங்க டிசைட் பண்ணாமல் எந்த போருமே நடக்காது, முடியாது, வெல்லவும் முடியாது. இந்த போரில் வந்து 2 ஏழை நாடுகள், பாகிஸ்தானோ சரி இந்தியாவோ சரி, 2 ஏழை நாடுகள். இந்தியா ஏழை நாடுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாம். when compared to America, when compared to America, when compared to China, India poor country, developing country. ஓகே, ஏழை நாடுன்ற டேர்ம் எடுத்து வளர்ந்து வரும் நாடுகள், டெவலப்பிங், 2 வளர்ந்து வரும் நாடுகளுடைய தலைவிதியை வந்து தீர்மானிக்கிறோம் வளரும் நாடுகள் தான். அதுதான் போர் நியாயம். இப்போ சைனா ஒரு கதை சொல்லுவோம், ஆண்டன் செக்கோவோட கதை. ஒரு சின்ன மீன் வந்து பெரிய மீன் வந்து சின்ன மீனை முழுங்கிட்டே இருக்குமா. அப்போ சின்ன மீன் கேட்குமா, நீ எப்போ பார்த்தாலும் நீ என்ன முழுங்கிட்டே இருக்கிய, இது நியாயமான? முடிஞ்சா நீ என்ன முழுங்கிப்பாரு அப்படின்னு பெரிய மீன் சொல்லுமா. இதுதான். மிக்க நன்றி சார், மகிழ்ச்சி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.